Hi friends, this is Ramesh. Welcome to my channel. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி. என்னை மதித்து என்னை ஒரு ஆளாக மதித்து எனக்காக உங்கள் நேரத்தை வீணடிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் என் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் என் நன்றிகள். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஒரு நபர் ஒரு வேலைக்காக ஒரு ஊர் வந்திருக்கார். அவர் ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வந்திருக்கார் வேலைக்காக. ஸோ வேலை இல்லை, எல்லாம் தேட வந்திருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆகி கூட அவர் சாப்பிடவில்லை. ரொம்ப பசியோடு அலைஞ்சிட்ருக்கார். ஸோ எங்கேயாவது தண்ணியாச்சும் கிடைக்குமான்ட்டு நடந்து போய்கிட்டே இருந்தார். ஆனால் எங்கேயும் தண்ணி கிடைக்கவில்லை. அவர் மருத்துவம் சென்று அங்கே ஒரு தண்ணி குடம் இருக்கிறது. அங்கே போய் தண்ணி குடித்தார். இருந்தாலும் பசி அடங்கவில்லை. ஏனென்றால் பசி என்ற உணவு இல்லாமல் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பசி அடங்காது என்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி இருக்கும்போது பசி எப்படி அடங்கும் அவருக்கு தெரிகிறது. சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு போய் பணிபுரிந்தார். அதுக்கப்புறம் நடந்து போயிட்டுருக்கும்போது தூரத்தில் ஒரு நபர் காரில் இறங்கி சாப்பாடு எடுத்துவதை பார்த்தார். இவர் பதறித்து நின்று ஒரே ஓட்டம் ஓடினார். அங்கே இருக்கு அந்த காரில் இறங்கினவர் அந்த கவரை எடுத்து அங்கே கோயிலில் இந்த மிச்சம் எடுத்து கேட்குற கோயிலில் இருப்பாங்க இல்லையா, இன்னும் இல்லாதவங்க ₹1 ₹2க்கு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு மட்டுமே அந்த சாப்பாடை கொடுத்து நின்றார். இவர் போயிட்டு சார் என்றால் அந்த சாரு அவரை கீழே இருந்து மேலே வரையும் பார்த்தார். ஏன்பா என்று கேட்டார். ஏன்பா உனக்கு என்னப்பா, வேலை செஞ்சு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு கண்ணு தண்ணியோடு சென்றார். பசி என்று ஊக்கத்தில் அவர் வேறு எதுவும் பேசவில்லை. ஆனால் பசி என்ற நோக்கம் இல்லாதவருக்கு இருக்கிறவருக்கு ஒரே நோக்கம். தயவுசெய்து உங்கள்கிட்ட பசின்னு வந்தால் மேலே கீழே பார்க்க வேண்டாம், யார் நபர்னு கேட்க வேண்டாம், எதுக்குன்னு கேட்க வேண்டாம். உங்களை இதெல்லாம் இருக்கிறத நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான். சில விஷயங்களோட அவனை சந்திக்கிறேன். தேங்க்யூ, நமஸ்தே.